எல்லாருக்கும் தேங்க்யூ. இதான் என் ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் அமையிறது, ஒரு நல்ல டீம் அமையிறது கஷ்டம். எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 25th போய் பாருங்கள் படம். வணக்கம். சிறை டிசம்பர் 25 தியேட்டருக்கு வருது. இது வந்து ஒரு நல்ல டீம். லலித் சார் ப்ரொடியூசர் ஆஃப் 7 ஸ்க்ரீன். அக்ஷய் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட். நம்ம டானாக்காரன் டீம், தமிழ் சார் அவரோட கதை, அவரோட சீனியர் சுரேஷ் சார் டைரக்டர், மாதேஷ் டானாக்காரன், என்னோட டானாக்காரன் டீம் மாதேஷ், பட் அவர் பெரிய டிஓபி தான். அண்ட் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், நாங்கள் எல்லாமே ஒரு பெரிய டீம் இங்கே இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்ததுக்கு. ரியாக்ஷன் ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணி கோ ஸ்ப்ரெட் த வேர்ல்ட். இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்லேருந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு, பெருமை சேர்க்குற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இல்லை சார், இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றதுனால டானாக்காரன் தமிழ் அவர் வந்து இப்படியான ஒரு கைதியை கொண்டு போனது தான் அந்த கதை. ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரியான கைதிகள், இது கைதிகள்ன்றதை தாண்டி இது வந்து விசாரணை கைதிகளை பற்றின கதை. இப்போ வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத சாட்டப்பட்ட ஒரு விசாரணை கைதியுடைய கதை இது. அது அவருடைய லைஃப்பில் நடந்ததுனால அந்த கதையை நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம். அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். சிறையாக தான் சொல்கிறோம். இல்லை நமக்கு ஜெயில்ன்றது வந்து எல்லாருக்கும் இதுவானது. சிறை வந்து கொஞ்சம் டோனை நல்லா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம சிறைன்னு வச்சுக்கோம் சார். இது வந்து இப்போ நம்ம படத்தில் சிவகங்கைன்னு வச்சுருக்கோம். ரியலான வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் பேர் வேண்டாம். இல்லை சார், நாங்கள் ட்ரை பண்ணோம். என்னென்னா இது நடந்தது வந்து 96 சம்திங், அந்த 96 97. ஸோ வந்து அந்த போலீஸாக தமிழுக்குமே வந்து அந்த கேஸ் நம்பர் முதற்கொண்டு தெரியல. நாங்கள் ஃபாலோ ட்ரை பண்ணோம். ஏன்னா அது இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மீடியா முன்னாடி காட்டுறதுக்கு அவங்கள. பட் அது எங்களால் கிடைக்கவே முடியல. ஒருவேளை இதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களை நம்ம மீடியா முன்னாடி கண்டிப்பாக அனுமதிப்படுத்துகிறோம். பேச்சில் நீங்களாம் வெற்றி பண்ணிட்டீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ப்ரொடியூசர் ஸ்மைல் பண்ணாருன்னா அது பெரிய வெற்றி, நான் ஏற்றுப்பேன். அவ்வளோதான். இல்லை சார், எனக்கு அப்படி யூஏ கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம சென்சார் வந்து ரொம்ப சரியாக கொண்டு போகணுன்றது ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவர் ஆரம்ப கட்டத்துலேருந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக எப்படி அதை நீட்டாக கொண்டு போய் இதில் சேர்க்கணுன்றதை அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை சரியாக பண்ணிட்டார். எனக்கு யூஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படி இல்லை. இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ரைட்ஸ் வாங்க போகும்போது எங்களுக்கு வந்து அந்த படம் தான் கிடச்சிச்சு உடனே. இப்போ வேறு படம் 2-3 படம் போட்டிருந்தோம். அந்த படம் வந்து ரைட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது வந்து நம்ம வீடியோ ரைட்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இப்போ இளையராஜா சட்டை இப்போ பாட்டு போடணும், இளையராஜா சட்டையும் வாங்கணும், அந்த மியூசிக் கம்பெனிட்டி வாங்கணும். இது உடனே கிடைக்கல. எது எங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சோ அதுக்கு ட்ரை பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதான் ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடிக்கணும் ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. அது பையனோட இருக்கட்டும் கிடைக்கிறது. நிச்சயம் பண்ணுவோம். அந்த ஆவடி இருக்கிற அந்த ட்ரைனிங் காலேஜில் பேசிகிட்டு இருக்கோம். படம் ரிலீஸுக்கு அப்புறம் அங்கே போய் போடலான்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல படம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது சொல்கிறதே பெரிய விஷயம். அது வந்து அந்த ஒத்த வாரத்தை சொல்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அது மாதிரி ரொம்ப திருப்தி அது. ஆமாம்.
ஆமாம் சி போலீஸ் இறக்கி காமிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஏற்றி காமிக்கிற எண்ணமும் இல்லை, கரெக்டாக காமிக்கணும் அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த விதத்தில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுற கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ஒரு பாசிட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்பி எடுக்கிறோம். டானாகாரனில் வந்து அது ஒரு அந்த 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 கேரக்டருக்கே வந்து போலீஸ் இடம் வந்து ஒரு ஷாக்காக இருக்கும். இது வந்து அது உள்ளரே பழகினவன், அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல விஷயம் சொல்ல வரோம். ஸோ அந்த விதத்தில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம் நம்புகிறோம். அவ்வளோ எல்லாரும் படம் பார்க்கட்டுமே. சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா நமாஸ் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும், பக்கத்துலேயே இந்து கோயிலோட சாமி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து போலீஸ்கார வந்து நமாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதே இடத்துல இன்னொருத்தவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது மட்டும் பாரபட்சமாக இருக்கும். இல்லை சார், பாரபட்சம் இல்லை. இது ஒரு பொது மனநிலை தானே. இது ஒரு பொதுவான மனநிலை வந்து என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரியான இப்போ இங்கே வந்து நம்ம சிறுபான்மைன்னு சொல்கிற ஒரு சமூகத்தினுடைய ஒரு இது இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை நமக்கு ஒரு சில நேரங்களில் உறுத்துவோம்ல, அந்த உறுத்துறதா தான் காட்டுறோம். ஏன்னா ஒரு போலீஸ் வந்து அது கேட்டாலும் இன்னொரு போலீஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாருல, அவர் வந்து சார் நீங்கள் போங்க சார் நடக்கட்டும்ன்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன் தானே, இது அது தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் இல்லை சார், இது அவருக்கு எங்கே காதலே இல்லையா, அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி அவ்வளோதானே சார். மனைவி எப்பவுமே காதலிச்சு தானே சார் இருப்போம். நமக்கு யார் காதலுக்கு உதவி தேவை அவங்களுக்கு போய் செய்கிறோம், அவ்வளோதான் சார். 25, 50 இப்படி போச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இதுதான். பட் இப்போ காருன்றது வந்து எனக்கு இது ஒரு முதல் காரு. ஸோ வந்து சந்தோஷமான விஷயம் எனக்கு அந்த லலித் சார் கொடுத்தது. இப்போ முதல் படத்தில் நடந்தது, விக்ரம் சாரோட 25வது படத்தில் நடக்கிறது. பட் அதுதான் சார், ஒரு நல்ல மெமரி தானே சார், நல்ல மெமரி. இந்த மெமரி வந்து நமக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சரியாக நம்ம ஸ்கிரிப்டை கொண்டு போகணுன்றது ஒரு ஆர்வமாக இருக்குது. மற்றபடி அப்படி இல்லை சார், நமக்கு வந்து இல்லை, அது ஒரு சின்ன இது தான். அது அந்த டைமில் நமக்கு தேவைப்பட்டது பண்ணுறோம். இல்லை சார், அது வந்து இப்போ நம்ம ஒரு இப்போ தேனப்பன் சார் சொல்கிறது இருக்குல்ல, நீ 5 வருஷமாக உள்ளே இருந்துட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல, இப்போ இது வந்து என்ன நிரூபிக்கப்பட்ட கொலைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வெறும் விசாரணை கைதியினுடைய இது தான். ஸோ அப்போ வந்து இது ஒரு தற்காப்புக்கு நடந்த ஒரு தான். அப்போ இதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் கேட்குறது என்னவா இருக்குன்னா, எப்போதும் ஒரு அயராக்கியில் இருக்கும்போது ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் கீழே இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு கோவம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வர கோவம் தான் அது. அது இயல்பு, மனநிலையான ஒரு இயல்பு. அந்த இயல்பில் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதானே தவிர்த்து அவருக்கும் தெரியும் அது அந்த இடத்துல வர ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். அது மற்றபடி ஒன்றும் இல்லை. அது சினிமாவாக இருக்குமோன்னு தோணுச்சு சார் எனக்கு. நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அப்படி பேச மாட்டோம், ஒரு ஜட்ஜிக்கிட்ட பேச மாட்டோம், அவங்க பெரிய பதவியில் இருக்கவங்க அப்படி பேச மாட்டோம் கண்டிப்பாக. அதுக்காக தான். இல்லை சார், அப்படி ஐயோ அப்படி அதுக்காகலாம் இல்லை. அவங்க கொஞ்சம் இங்கே வெளியே வேலையாக போயிருக்காங்க, அதனால தான். அது ஒன்றும் இல்லை சார். பொதுவாக அந்த மாதிரி குடிகார பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையாகவே அவர் அடையணும்னு காமிப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் பண்ணணும்னு எப்படி தோணும்? இல்லை சார், சினிமாவாக வேண்டான்னு பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். நல்லா வாங்க வாங்க தம்பி வா. சார், முதல் படத்திலே ஹீரோலாம் கூட நிறைய ஸ்க்ரீன் பேஸ் நிறைய நடிக்க வச்சுருக்காரு. வேறு இருக்காரு அது மாதிரி ஹீரோயின் கேரக்டர், சின்ன சின்ன கேரக்டர், சோப் கொடுப்பார் ஒரு கை, அந்த விஷயம் கூட நல்லா நடிக்க வச்சுருக்காரு. ஹீரோ நினச்சிருந்தா சார் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், இதெல்லாம் கட் பண்ணுங்க சார், நான் தான் அவரோட நடிச்சு அனுபவம் விக்ரம் பிரபு சார் இல்லை நிறைய சொல்லி தந்தார், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணனால தான் இந்த படம் இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தங்களா இல்லை, ஒரு டீமாக தான் எல்லோரும் நாங்கள் இந்த படமாக பண்ணோம். ஸோ கதையும் ஒரு டீமான கதை தான் இது. ஸோ இல்லை ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் முன்னாடி பேசுகிறேன், தப்பாக பேசினா தப்பாயிடும். நல்லா பேசுகிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த போலீஸ்காரங்களுக்கு கூட இம்பார்ட்டன்ட் இருந்தது. மற்ற ஹீரோனா கொஞ்சம் அந்த சீனை எடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை சார், நான் என்றைக்குமே முதல் படத்துலேருந்து சொல்கிறது தான், ஒருத்தரால் படம் ஓட போகிறதில்ல. அது வந்து ஒரு ஃபேமிலி ஆட்டம், ஒரு டீம் ஆட்டம். இன்றைக்கி நான் என்னோட டீமோட சந்தோஷமாக நிற்கிறேன்னா எல்லோரும் அவங்களோட வேர்வையை சிந்திருக்காங்க இங்கே. ஸோ அதனால் வந்து
என்றைக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யாருக்கு தேவையோ அந்த கதைக்கு யார் இருக்கணுமோ அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் என்றைக்குமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுவேன், டைரக்டருக்கு முக்கியத்துவம்